பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற விதங்களிலே ஒரு விதம் அந்நியர்கள் மூலமாய் நம்மிடத்தில் இடைப்படுவார். தேவனுடைய சந்திப்பு நம்மிடத்தில் பல வகைகளிலே உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, அந்நியர்களை உபசரிக்க மறவாது. நாம் நினைப்போம், நான் தேவனோடு பேசுகிறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, துதியிலே, இப்படி பல வகைகளிலே கர்த்தர் பேசுகிறார். உண்மைதான். சொப்பனத்தில் பேசுகிறார், தரிசனத்தில் பேசுகிறார், செய்திகளின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இவைகள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற விதங்கள். ஆனால் இன்னொரு ஆச்சரியமான விதம், அதை நாம் அநேகர் மறக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அது என்ன? அந்நியர்களை உபசரிப்பது. அதில் இந்த பகுதி சொல்லுகிறது, அறியாமல் தேவதூதர்களை உபசரித்தது உண்டு. அப்படி என்றால் அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்ன? ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். ஆனால் 24 ஆண்டுகளாக அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர தேவனை அவன் பார்க்கவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட போகிற நன்மையை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த 24வது ஆண்டின் முடிவிலும் 25வது ஆண்டின் துவக்கத்திலே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மம்ரேயின் சமபூமியிலே பகலின் உஷ்ணமான வேளையிலே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். இது ஆபிரகாம் எதிர்பார்க்காத ஒன்று. அதை தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அவைகளால் நீங்கள் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. இப்பொழுது ஆபிரகாம் பார்ப்பது 3 புருஷரை. அந்த 3 பேரும் அந்நியர்கள். ஆபிரகாம் அவர்களை பார்க்கும் பொழுது யாரோ வழிபோக்கர்கள் என்று சொல்லிதான் அழைத்துக் கொண்டு செல்கிறார். அவர்கள் பரலோகத்திலிருந்து வருகிறவர்கள், தேவதூதர்கள், ஒன்றுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் அவர்களை அழைத்து கொண்டு போய் பாதங்களை கழுவி, அதற்கப்புறம் அவர்களை வீட்டிலே உட்கார வைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, பிற்பாடு தன்னுடைய மனைவியை கொண்டு அவன் நல்ல ஒரு கன்றுக்குட்டியை சமைத்து அப்பங்கள் சுட்டு எல்லாம் சீக்கிரமா செஞ்சு அந்த 3 பேரை உபசரிக்கிறான். உபசரிக்கும் போது ஆபிரகாமுக்கோ சாராளுக்கோ அவர்கள் யார் என்றே தெரியாது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அநேகரை கர்த்தர் நமக்கு எதிர்பட வைப்பார். அவர்கள் அந்நியர்கள் போல இருப்பார்கள். அவர்கள் சில நேரங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் போலவும் இருப்பார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. ஆனால் அவர்கள் மூலமாய் காட்ஸ் விசிட்டேஷன் இருக்கும், தேவனுடைய சந்திப்பு இருக்கும். அதில் தான் தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது நீர் சிறைச்சாலையில் இருந்தீர்? எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர்? எப்பொழுது சாப்பாடு இல்லாமல் இருந்தீர்? இதெல்லாம் எப்போ இருந்துச்சு? அப்போதான் அவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆம், நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகள், அந்நியர்கள், முடியாதவர்கள், அவர்களுக்கு நம்ம நிறைய செய்யணும். அது செய்யும்போது அதன் மூலமாக தேவனுடைய சந்திப்பு உண்டு. ஆபிரகாம் அதை செய்த போது நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று அந்த 3 பேரில் ஒருவர், அவர் கிறிஸ்துவானவர், தேவ தூதனானவராய் அங்கே வந்திருக்கிறார். வாயிலிருந்து வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே சாரால் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். இந்த வார்த்தை 24 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் வீட்டிற்குள்ளே வந்து சொல்லப்படுவதற்கு ஆபிரகாமின் உபசரிப்பு மிக முக்கியம். தேவன் என்று நினைத்தல்ல, அந்நியர் என்று சொல்லி நினைத்து. ஆம், நீங்களும் இதை செய்யுங்கள். அந்த பகுதியில் எபிரேயர் 13:16 இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களே முடியாதுன்னு சொல்லாதீங்க.
உங்கள்கிட்ட இருக்கிறதுல யாருக்கு எளியவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே போங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன், கடவுளே இல்லை என்று சொன்னதான நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அடிக்கடி சொல்லுவார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். கடவுளே இல்லைன்னு சொன்னவர் கூட ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்குறேன்னு சொன்னார். ஒரு நாத்திகருக்கு கூட அது தெரிந்திருக்கிறது. தேவனை வெளிப்படுகிற நாம் அதை அறிந்து கொள்ளவும், அநேகருக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் அந்நியர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்கள் கரங்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த மாட்டவரே. எங்களிடத்தில் இருப்பவைகளை கொண்டு முடியாதவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதன் மூலமாய் நீர் எங்களை சந்திக்க வருகிறீர் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் இன்னும் அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற உதவிகளை காட்டிலும் இன்னும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கரங்களை பலப்படுத்தும், இருதயத்தை பலப்படுத்தும். இன்னும் தாராளமாய், இன்னும் ஆண்டவரே, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, விசிறித்தனம் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல் அநேகருக்கு உதவி செய்ய உடைய பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும். இதயத்தில் இந்த ஏவுதலை தாரும். உம்முடைய சந்திப்பை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உதவி செய்யும். துதி, கனம், மகிமை யாவற்றுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.